வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், யாருக்கெல்லாம் நண்பர்களால் துரோகங்கள் நிகழக்கூடும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க, எனக்கு உறவுன்றதே சரியாக அமையல, பாடு பரதேசி தான், நண்பர்கள் தான் எனக்கு உறுதுணைன்னுவாங்க. அப்போ யாருக்கெல்லாம் இந்த நண்பர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும், நண்பர்களால் கெடுபலன்கள் நடக்கும். என்கிட்ட நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வரவங்கலாம் கேட்பாங்க, கூட்டு தொழில் செய்யலாமா, என் ஃப்ரெண்டு தான் பார்ட்னராக இருக்காரு, கூட்டு தொழில் செய்யலாமா, நட்புகள் எனக்கு பலமாக இருக்குமா, இவரை நம்பி நம்ம இந்த காரியத்தில் இறங்கலாமான்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், யாருனால நண்பர்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது, ஏதாவது நண்பர்களால். அதே போல நல்ல ஒரு நட்பு இருக்கும், அவர் மேல பார்த்தீங்கன்னா உண்மையானவராக இருப்பார், அவர் மேல சந்தேகங்கள் எழக்கூடும், அவரை பார்த்தீங்கன்னா விலக செய்து விடுவோம். அவருடைய நல்ல விஷயங்கள் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தோணும், ஒரு நல்ல நட்பை இழந்துட்டோமேன்னு. இப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. பார்த்தோம்னா சிலர்கள் பார்த்தா நண்பர்களே துரோகிகளாக மாறக்கூடியது. சில சமயங்களில் ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருப்பான், அந்த 1 ஹவரில் ஒரு நட்பு கிடைக்கும், அந்த நண்பர்களால் பெருத்த அசிங்க அவமானங்களும் ஏற்படக்கூடும். இதையும் கவனிக்கணும். கூட்டு தொழிலையும் நண்பர்களுடைய கூட்டு தொழிலால் லாபமா, அதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நட்புக்கெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் தான். புதன் தான் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். யாருக்கெல்லாம் நண்பர்களுடன் பயணிப்பார்கள், நண்பர்களால் யாருக்கெல்லாம் பலவீனம் அடைவார் அப்படின்றதையும் பார்க்குறோம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ராசி பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் நண்பர்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடத்துல சுபகிரகங்கள் பார்வைகள் இருந்தாலும், சுபகிரகங்கள் அங்கே இருந்தாலும் நண்பர்களால் நன்மைகள். ஆனால் இந்த 11ஆவது இடத்துல ராகு கேது என்ற ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுப்போம். 11ஆம் இடத்துல ராகு கேது என்ற ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா அவர்களால் அசிங்க அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இது எப்படி அப்படின்னா, நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் நம்மளுக்கு நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். அதற்கு காலங்கள் போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு நெருங்கிய நட்பாக மாறிடுவார். அவருக்கு கூட நம்ம கூட்டு தொழிலில் சேர்றோன்னு வச்சுப்போம். சப்போஸ் அவருடைய ஜாதகங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு 11ஆவது இடத்துல ராகு கேது என்ற ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னா இவர் நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலை கழுத்து அறுத்துட்டு போடுவார், துரோகிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது இருந்தால் 11ஆம் இடத்துல அங்கே சுபகிரகங்கள் இருக்கும்போது நல்லா இருக்கும். அதே போல புதன் வக்ர நிலை அடையுதுன்னு வச்சுப்போம். நண்பர்களால் பார்த்தீங்கன்னா பெருத்த அசிங்க அவமானங்கள் ஏற்படும், சிக்கலில் மாட்டிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த நண்பர்களால் சிக்கல்கள் மட்டும் இல்லை, பெண்களால் கூட அசிங்க அவமானங்கள் ஏற்படுறதையும் பார்க்குறோம். காதில் கொண்டு போய் விடுறது. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு வச்சுக்க, இவருக்கு அந்த ஏக்கத்தை உண்டாக்கி இதன் மூலமாக சிக்கலையும் உருவாக்குவதும் இந்த அமைப்பு தான். இதையும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இந்த நண்பர்களால் அசிங்க அவமானங்கள் ஏற்படுவதற்கும் இந்த வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடம் அப்படின்னா ஒரு நண்பர்னு எடுத்துக்கினா உயிரும் கொடுப்பான் நண்பன், உயிர் கொடுப்பான் தோழன் சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த 11ஆவது இடத்துல சுபகிரகங்கள் இருக்கு, சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கு, சுபகிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கு. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இந்த புதனை வச்சியும் காரகத்துவம், புதன் பாதிக்கப்பட்டிருக்கான்றதையும் பார்க்கணும். அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் எப்படின்றதையும் பார்க்கணும், நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அதாவது புதன் பரிவர்த்தனை அமைஞ்சிருந்தாலும், ராசி பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும், நட்சத்திரங்கள் மூலமாக பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும், நட்சத்திரங்களுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த நண்பர்களால் அசிங்க அவமானங்கள் ஏற்படும். 11ஆவது இடத்துல புதன் இருக்கு, அந்த 11ஆவது இடத்துல புதன் இருந்தாலும் நல்லதுதான் இருந்தாலும் அங்கே ராகு கேது என்ற ஒரு பாம்பு இருந்தாலும் நண்பர்களால் அசிங்க அவமானங்கள் ஏற்படும். இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதனை பலப்படுத்தணும்.
ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா 11வது இடம் சொல்கிறோம் இல்லையா, 11வது வீடு. இந்த 11வது வீடு வந்து நட்பு வட்டத்தை குறிக்கக்கூடிய இடம். என்னது 11வது இடம் என்பது நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய இடம். சமூகனுடைய சேர்க்கை, சமூக வட்டம். 3ஆம் வீடம் என்பது தொடர்பு. 3ஆம் இடம் என்பது என்னது? தொடர்பு மற்றும் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், நண்பர்களை குறிக்கக்கூடியது. ஒரு நண்பர்களின் இயற்கையான காரகிரகம் யார் அப்படின்னா, நண்பர்களுடைய இயற்கையான காரகிரகம் குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்தும் நண்பர்கள் உதவி இருக்குமா என்பதையும் ஆலோசிக்கணும். 11ஆம் வீடு நண்பர்கள், வருமானம், 11ஆம் இடம். அப்ப 11வது வீடு என்பது நண்பர்கள், சமூகத்தினுடைய சுற்று வட்டம், பொருளாதார நிலை, நண்பர்களால பொருளாதார நிலை உயருமா என்பதையும் பார்க்கணும். அப்ப புதன் பாதிக்கப்படாமல் இருந்தாலும், அதன் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தாலும் நண்பர்களால் நல்ல வருமானம் உண்டு. யாரெல்லாம் கழுத்தா இருப்பா அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்ப இவர்களிடம் நம்ம கவனமாக இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.